இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பட்டம்மா கைவிடு. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி பட்டம்மா. பட்டம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய், நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஒண்ணு விடாம கேட்டுட்டேன். எப்படி தீப்தி ஜாதகத்தை மாத்தி எழுதுன, எப்படி சுபத்ராவை ஏமாத்தி ஒருத்த இருக்குன்னு சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க வச்ச, நீ செஞ்ச எல்லா சதி வேலையும் உன் வாயாலேயே கேட்டுட்டேன். இப்படிப்பட்ட ஆளா நீ? நீயே போய் சுபத்ராட்ட உண்மையை சொல்லிரு, இல்ல நான் சொல்ல வேண்டி வரும். மூல நட்சத்திரத்துக்காரி ஜாதகம் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை பாதிக்கும். சுபத்ரா பாஸ்கரோட உயிரை பறிக்கும்னு தெரிஞ்சுதானே இதெல்லாம் பண்ணிருக்க. ஒழுங்கா இந்த நிச்சயதார்த்தத்தை நீயே நிறுத்திரு. பட்டம்மா, தீப்தி ஜாதகம் சுபத்ரா உயிரை பாதிக்குமானெல்லாம் எனக்கு தெரியாது. ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணத்துல ஒன்னா சேர ஜாதகம் தடையா இருக்க கூடாதுன்னு தான் தீப்தி ஜாதகத்தையே நான் மாத்தி எழுதுனேன். நல்லா எழுதுனப்போ என்னாலதான் இந்த ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சுது. நான் சாகறதுக்குள்ள எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சந்தோஷமா இருந்துட மாட்டோமோனுதான் எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. என் மனசு பூரா வேதனையா இருக்குன்னு அத்தை வருத்தப்பட்டாங்க. பையன் பார்த்திபன் கூட அவங்களோட கனவுல வந்து சொல்ற மாதிரி இருக்குன்னு அழுதாங்க. அதுக்காக தான் அவங்க ஆசைப்படுறாங்களேன்னு நான் இப்படி பண்ணேன். நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்பு. சுபத்ரட்ட போய் சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டுக்கணும். அதானே சரி? தீப்தி ராகவ் ஜாதகம் பொருந்தி இருந்தா இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு சுபத்ரா சொன்னதாலதான் இந்த ஜாதகம் போய் ரெண்டு குடும்பமும் சேர்றதுக்கு ஒரு தடையா இருந்துட கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். இல்ல பானுமதி, நீ சுபத்ராட்ட உண்மையை சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? ஐயோ பட்டம்மா, உன் கால்ல வேணா விழுது கெஞ்சு கேட்டுக்கிறேன். சுபத்ரா கிட்ட நீ எதையும் சொல்லிடாத. இந்த நிச்சயம் முடிஞ்ச உடனே நானே சுபத்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேக்குறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத பட்டம்மா. இந்த பார் பானுமதி, உன் திருட்டு தரத்துக்கு என்ன பழியாக்காத. எதை மறைக்கணுமோ அதை தான் மறைக்கணும். எதை சொல்லணுமோ அதை கண்டிப்பா சொல்லிடணும். இது மறைக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஐயோ பட்டம்மா பட்டம்மா பட்டம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. தீப்தி ராகு நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கட்டும். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர இதை விட்டா வேற வழி தெரியல. பேசிக்கிட்டு இருக்க. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா சுபத்ரா உசுருக்கும் பாஸ்கர் உசுருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடி நீ சொன்னதை சொன்னா என்ன அர்த்தம்? நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்த மாட்டேன், நான் நிறுத்துறேன். ஐயோ பட்டம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இதை விட்டா வேற வாய்ப்பு இல்ல சேர்க்கறதுக்கு. இந்த நிச்சயம் மட்டும் நடக்கட்டும். எப்படி வேணாலும் சேர்க்கலாம். அதுக்குன்னு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு செய்தியா? அதெல்லாம் ஐயோ நடக்காது. பட்டம்மா, சொல்றது கேளு. சும்மா நல்லவ மாதிரிலாம் நடிக்காத. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. நான் சுபத்ராட்ட சொல்லதான் போறேன். பட்டம்மா இவ்வளவு மோசமானவளா? உண்மையில அந்த குடும்பத்துல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. என்ன எந்த பாடுபடுத்துறியே? இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போற?